கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். பல நேரங்களிலே நாம் கடவுளுடைய வல்லமையை நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய அவ்விசுவாசத்தின் மூலமாய் மாத்திரமல்ல, நமக்கு சமமாக கடவுளை ஒப்பிட்டுவதன் மூலமாய் அவருடைய வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிடுகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு சமமாக என்று நான் இங்கே சொல்லும் பொழுது யாரும் என்னை போல்தான் கடவுள் என்று சொல்லுவது இல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை நாம் எதிர்பார்க்கும் பொழுது நம்முடைய பலன், நமக்கு இருக்கிறதான ஞானம், நமக்கு இருக்கிறதான அறிவு கூர்மை, அதை வைத்து தான் நடைமுறை காரியங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தீர்மானிக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு காரியத்தை எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு திருமணத்தை நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன செய்கின்றோம், கடவுளிடத்தில் நாம் முதலாவது ஜெபித்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் முன்குறித்திருக்கிறதான துணையை தாரும், நீர் இந்த திருமணத்தை பொறுப்பெடுத்து கொண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக பிள்ளைகளுடைய திருமணம் நடக்க நீர் உதவி செய்யும் என்று ஜெபிப்பதற்கு பதிலாக உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். முதலில் நமக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது, எங்கிருந்து நாம் கடன் வாங்கலாம், என்னவெல்லாம் முதலாவது செய்யலாம் என்று சொல்லி நமக்கு இருக்கிற பலத்தை முதலாவது மையப்படுத்தி அதை சார்ந்தே பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நாம் செயல்படுத்த முயற்சிக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நம்முடைய கடவுள் எவ்வளவு வல்லமை நிறைந்த கடவுள் என்பதை இங்கே அற்புதமாக மத்தேயு நற்செய்தி நூலில் நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் தன்னுடைய சொந்த வாயை திறந்து சொன்ன வார்த்தை, தேவனாலே எல்லாம் கூடும், கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி தருகின்றார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக, நமக்கு சமமாகத்தான் கடவுள் இருக்கிறார் என்கிறதான மனநிலையில் பிள்ளைகளுடைய திருமணத்தை நமக்கு இருக்கிறதான பொருளாதார சக்தியும் அதை சார்ந்ததான நிலையில் நாம் தீர்மானித்து விட்டு கடவுள் சித்தத்தோடு கூட இந்த காரியம் நடக்கிறதா என்பதை குறித்ததான எந்த அக்கறையும் இல்லாது இருக்கிறோமே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்படி செய்வதன் மூலமாகத்தான் அநேக விதமான குழப்பங்களும் போராட்டங்களும் வருகிறது. நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய குடும்பத்தின் கஷ்டங்களை பார்த்து, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான சவால்களை பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமான பயமும் கவலை வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது பயம் ஏற்படுகிறது. இன்னும் பற்பல காரியங்களிலே நமக்கு பதட்டங்களும் பயங்களும் உண்டாகும் பொழுது எனக்கு பயம் ஏற்படுவது உண்மைதான். காரணம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவர் எனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஒரு சகோதரனிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொருளை வாங்குவதை குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடத்தில் கேட்கும் பொழுது, உங்களுடைய பட்ஜெட் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய பட்ஜெட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்று சொன்னால், என் கையிலே இவ்வளவு பணம் இருக்கிறது என்ற நிலை இருந்தால்தானே இந்த பணத்தை கொண்டு இதை வாங்கலாமா
இதில் இந்த பணத்திலேயே வாங்கலாமா அல்லது இதை விட அதிகமான பணத்திற்கு வாங்க வேண்டுமா என்றெல்லாம் நான் யோசிக்க முடியும். என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த பொருளை வாங்குவதற்கான தேவைகள் அனைத்தையும் என்னுடைய ஆண்டவர் தான் சந்திக்க வேண்டும். அது 10 ரூபாயாக இருந்தாலும் அவர்தான் கொடுக்க வேண்டும். 10,000 ரூபாயாக இருந்தாலும் அவர்தான் கொடுக்க வேண்டும். ஆகவே நான் பட்ஜெட்டை குறித்து கவலைப்படுகிறவன் அல்ல. ஆண்டவரே, இந்த பொருள் எனக்கு அவசியமாக இருக்கிறது, நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று நான் பேசிக்கொண்டிருந்தேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். அதுவும் ஒப்பிட்டு சொல்லித் தருகிறார். மனுஷரால் இது கூடாதது தான். அதனால்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், நம்மை போலவே நாம் கடவுளை நினைத்து கொள்ளுகிறோம். பல நேரங்களில் ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றால் அது பட்ஜெட் இருந்தால்தான், நம்மிடத்தில் பணம் இருந்தால்தான் அந்த பொருளை வாங்குவதற்கு முடியுமா முடியாதா என்று நினைக்க வேண்டும் என்பது மனிதன் சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை மனிதனுடைய பார்வையிலே அது நிஜமாகத்தான் இருக்கலாம். பணம் இல்லாமல் நாம் எந்த பொருளையும் வாங்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த பொருளை வாங்குவதற்கு முன்பதாக நான் பணம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி ஆராய்வதை விட, ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்கிறது, இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யும், அதற்கான வாசலை நீர் திறந்து தாரும் என்று நான் கேட்கும் பொழுது, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என்னால் முடியாத காரியத்தை அவர் எனக்காக செய்து தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையால் தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலே இருந்து வார்த்தை அருளுகிறார். மனுஷனால் கூடாதது கடவுளால் கூடும். அந்த கடவுளை பற்றி கொள்ளுங்கள், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், கடவுளை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் மாபெரும் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களையும் உங்களுக்கு இருக்கிறதான சூழ்நிலையும் வைத்து கடவுளுடைய வல்லமையை நீங்கள் கட்டி போட்டு விடாதிருங்கள். எல்லா தடைகளையும் தாண்டி, குறிப்பாக உங்களுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களை எல்லாம் தாண்டி அதிசயங்களை செய்ய கர்த்தரால் கூடும். நீங்கள் உங்களுடைய அவிசுவாசத்தின் மூலமாகவும், இல்லை எனக்கு இவ்வளவுதான் என்னால் முடியும், ஆகையினால் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை சுற்றிலும் ஒரு வட்டத்தை கிழித்து கொண்டு, இதுதான் கடவுளும் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒன்று என்று நினைத்து கொள்ளாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கடவுள். காரணம் என்ன? மனுஷரால் கூடாதது அவராலே கூடும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஆண்டவர் மீது உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் தளர்த்திட வேண்டாம். இரும்பு பிடியாக, குரங்கு பிடியாக என்று சொல்லுவார்களே, அப்படி பிடித்து கொள்ளுங்கள். தெய்வத்தினுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். கர்த்ததாமே தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.